அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எங்க சாரிங்க, நான் பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கார்ல வரையிலே சொல்லிக்கிட்டே வர தங்கராஜ் எதையுமே காதுல வாங்காம அவர் பாட்டுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வீடு வந்துடுது. இறங்கு, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல ரேவதியும் பார்த்தா கீழே இறங்கிறாங்க. விறுவிறுன்னு தங்கராஜ் வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்கார எங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி சொல்ல, ஏய் இவ்வளவு நேரம் அடி உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வர, என்னப்பா தங்கராஜ் வெளியே போறேன்னு சொன்ன, இவளோட வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் அம்மா கேட்க, மா இவ எங்க போனா, உங்ககிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், கோயிலுக்கு போறேன்னு சொன்னா, இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு போறேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் அம்மா சொல்லவும், அந்த கோயில் வேற எங்கேயும் இல்ல, என் மாமனார் வீடுதான், அதான் இவளுடைய அப்பா வீடுதான், அங்க போய் தான் உட்கார்ந்துருக்கா. இன்னைக்கு அவளுடைய அண்ணி அந்த மலர் இருக்காளே அழகு மலரு, அவளுக்கு பிறந்த நாளாம். அந்த பிறந்த நாளை போய் இவ சிறப்பிச்சுட்டு வந்திருக்கா. அங்க போய் நல்லா தின்னுட்டு கூத்தடிச்சு சிரிப்பும் கும்மாளமா அவங்க அண்ணியோட சேர்ந்து நல்லா பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கா. இங்க உன்னையும் விட்டுட்டு பிள்ளைங்களையும் பார்க்காம நல்லா அங்க போய் உட்காந்து கதை பேசிட்டு வந்திருக்கா. உன்கிட்ட போய் சொல்லிட்டு போயிருக்கா கோயிலுக்கு போறேன்னு. எனக்கு சுரேஷ் போன் பண்ணதுனால தெரிஞ்சிச்சு இவ அங்க போயிருந்த விஷயம். அதான் அங்க சத்தமே இல்லாம போய் இவளை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், அடியே என்னடி வீட்டுல போய் சொல்லிட்டு என்ன இப்படி ஊர்மிச்சுக்கிட்டு திரியிறியா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் அம்மா சொல்ல, இல்லத்த அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல வரையில, இங்க பாரு ரேவதி, நீ என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல வரையில அப்பதான் பாக்யராஜ் வீட்டுல ரேவதி போனை மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. டே பாக்யராஜ் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி லட்சுமி கூப்பிடவும், என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்க, அதான் ரேவதி போனை வச்சுட்டு போயிட்டாடா, நீ போய் ஒரு எட்டு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, பாக்யராஜ் கிட்ட பைக்கும் இல்ல, என்ன பண்றது எது பண்றது தெரியாம, சரி சுரேஷ் பைக் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி, டே சுரேஷ் நான் ரேவதி வீட்டுக்கு போய் இந்த போனை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, இல்லனே நானே போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்ல, இல்லடா உனக்கு எதுக்கு, நீ இப்பதானே வந்த, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நானே ரேவதி வீட்டுக்கு போய் போனை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் ரேவதியுடைய போன் எடுத்துக்கிட்டு ரேவதியை பார்க்க இங்க தங்கராஜ் வீட்டுக்கு வர, இங்க தங்கராஜ் ரேவதியை போட்டு அடி பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. ரேவதி கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அரைஞ்சு, ஏண்டி பொய் சொல்லிட்டு போற அளவுக்கு உனக்கு தைரியம் திமிரெல்லாம் வந்துருச்சா, ஏண்டி உனைய நான் இங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேல, என்னை கேட்காம என் பர்மிஷன் இல்லாம அங்கே உன்னைய போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேல, ஏண்டி போன அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, இல்லைங்க அண்ணியோடைய பிறந்த நாளுங்க, அன்னைக்கு விஷ் பண்றதுக்காகவும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காகவும் போனேங்க அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்ல, இங்க ரேவதியுடைய கண்ணத்தை சேர்த்து தங்கராஜ் அடிக்க, அப்ப சரியா வாசல்ல வந்து பாக்யராஜ் நிக்கிறாரு. ரேவதி அடிச்சத இங்க பாக்யராஜ் பார்த்ததும் பாக்யராஜுக்கு பயங்கரமான கோவம். ரேவதி அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கூப்பிட, இங்க பாக்யராஜ பார்த்ததும் ஓங்குன கைய தங்கராஜ் அப்படியே கீழே இறக்கிறாரு. அண்ணே அப்படின்னு சொல்லி ரேவதி வேகமா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வரவும், என்னன்னே இப்பதானே நான் இங்க இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்கவும், இல்லம்மா உன் போனை மறந்துட்டு போயிட்ட, அம்மா போய் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், என்னம்மா எதுவும் பிரச்சனையா, என்ன ரேவதி உன்னை அடிச்சாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்க, இல்லனே ஒண்ணுலாம் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பாக்யராஜ் கிட்ட போய் சொல்ல, உண்மையை சொல்லு ரேவதி எதுக்கு உன்னை அடிச்சாரு அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கோவத்தோட கேட்க, இல்லனே இன்னைக்கு அண்ணியோடைய பிறந்த நாள்ல, அங்க அண்ணியோடைய பிறந்த நாள்ல இருக்குன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, இவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா விட மாட்டாரு, ஏதாவது பிரச்சனை பண்ணுவார், அதான் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி அங்க வந்தேன். சுரேஷ் கிட்ட இவர் போன் பண்ணி பேசினதுல சுரேஷ் நான் இங்க இருக்கிற விஷயத்த சொல்லிட்டான், அதனாலதான் அவர் அங்க வந்து என்னை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், அப்பதான் பாக்யராஜ் விறுவிறுன்னு உள்ள வந்து, எங்க என்னங்க என் தங்கச்சி பண்ணிருச்சு, என்ன கொலை குத்தமா பண்ணிருச்சு, என் வீட்டுக்கு தான் நாங்க வந்துச்சு, அதுக்கு எதுக்குங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, பாக்யராஜ் ஆபீசர் பேங்க் ஆபீசர், நீங்களா என் குடும்ப பிரச்சனையில தலையிடக்கூடாது, அவ என் பொண்டாட்டி, அவளை நான் அடிப்பேன் மிதிப்பேன் என்ன வேணாலும் செய்வேன், அதெல்லாம் நீ கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், இங்க பாருங்க அவ என் தங்கச்சியை இப்படி கை நின்றவளெல்லாம் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், அப்படி தாண்டா அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வேணுனுக்கே தங்கராஜ் பாக்யராஜ் முன்னாடியே ரேவதியை கை ஓங்க, இங்க ஓங்குன கையை பிடிச்சுக்கிட்டு பலார்னு கண்ணத்தை சேர்த்து ஓங்கி அற விட்டுறாரு பாக்யராஜ். எங்க வீட்டு மாப்பிள்ளையாச்சுன்னு சொல்லி உனக்கு இது வரையும் நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்கும் மேலையும் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு என் தங்கச்சியை அடிச்சு காயப்படுத்திக்கிட்டேன்னு வையி, நான் என்ன செய்வேனே தெரியாது,
அவளுக்கு அண்ணன்னு நான் இருக்கேன். என் அம்மா அப்பா வேணா உனக்கு அடிபணிஞ்சு போகலாம், ஆனா என் தங்கச்சி அடிச்சேன்னு வையே, பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அடிச்ச கைய திருப்பிக்கிட்டு அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒழுங்கா மரியாதை இந்த மாதிரி இனிமேல் அடிக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னு வை, நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி இங்க பாக்யராஜ் மிரட்டி விட்டுறாரு. ரேவதிக்கு பார்த்ததும் பயங்கரமான சந்தோஷம், மனசுக்குள்ள ரேவதிக்கு அவ்வளவு சந்தோஷம். இருந்தாலும் வேற வழி இல்லாம அண்ணே 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 விட்டுறனே, எதுவும் பிரச்சனை வேணானே விட்டுறனே, எனக்காக விட்டுறனே அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், சரி ரேவதி பாத்துரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கோவத்துல கிளம்பிடுறாரு. என்னடி உன் அண்ணன் நீ அடிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்கவும், எங்க அண்ணன் பேசிட்டு போனது ஞாபகத்துல இருக்குல்ல, எனக்கு அவர் அண்ணன், எனக்கு ஏதாவது ஒண்ணுனா என் அண்ணன் வந்து நிப்பாரு. என்னைய சும்மா சும்மா இப்படி கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. சும்மா சும்மா ஏதாவது அடிக்கிறீங்க, காரணம் கேட்டா அது இதுன்னு சொல்லி நானும் ஒவ்வொரு தடவையும் சமாளிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். நான் என்ன பெரிய தப்பா செஞ்சுட்டேன்? நீங்க விடுவீங்கன்னு தெரிஞ்சா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போவேன். நீங்க விட மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனாலதானே நான் பொய்யே சொன்னேன். என் அண்ணியோடைய பிறந்த நாள் எங்க அப்பா வீட்டுக்கு எனக்கு போகணும்னு தோணுச்சு. நான் உங்ககிட்ட கேட்டா நீங்க விட்டுருவீங்களா? ஏதாவது காரணம் சொல்லி நீ போக கூடாதுன்னே சொல்லுவீங்க. அதனாலதான் நான் போய் சொல்லிட்டு போனேன். நான் செஞ்சதுல தப்பு கிடையாது, நான் தப்பு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி அழுத்தம் திருத்தமா பேசவும், என்னடி உன் அண்ணன் வந்துட்டு போகவும் ரொம்ப திமிரா பேசுற அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், நான் தப்பு பண்ணலையே, நான் எதுவும் போய் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு தப்பான காரியம் எதுவும் செஞ்சுட்டு வரலையே. என் அண்ணி பிறந்த நாளைக்கு தானே போயிட்டு வந்தேன். அதுக்கு நீங்க என்னை அடிச்சீங்கன்னா என் அண்ணன் அப்படித்தான் அடிப்பாரு, என் அண்ணன் தட்டி கேட்கத்தான் செய்வார் அப்படின்னு சொல்லி ரேவதி பேசவும் தங்கராஜால பார்த்தா எதுவுமே பேச முடியல. இங்க பாக்யராஜ் பயங்கரமான கோவத்தோட வீட்டுக்கு வரவும் மலர் பாக்யராஜ் முகத்தை பார்த்துட்டு, என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பாக்யராஜ் சொல்ல மலருக்கும் பயங்கரமான சந்தோஷம். எனக்கு சொல்றீங்க, உண்மையாவா? தங்கராஜ் என்னோட அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், ஆமா மலரு, கோவப்பட்டு அடிச்சிட்டேன், மாப்பிள்ளை இதை எதுவும் பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் பழையபடி பயந்த மாதிரி பேச, என்னங்க இப்பதான் கோபத்துல ஒரு அடியை போட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, திரும்ப பயந்துகிட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், இல்ல மலரு, ரேவதியை என் கண்ணு முன்னாடி அடிக்கவும் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம மாப்பிள்ளைய அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் வருத்தத்தோட பேசவும், நீங்க செஞ்சது நல்ல காரியம்தான். எத்தனை தடவை தான் அவர் இப்படி ஒவ்வொரு தடவை விட்டுக்கிட்டே இருக்கிறது? ரேவதிய சும்மா சும்மா அப்படியெல்லாம் அடிச்சா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அவ என்ன தப்பா செஞ்சா? இங்க தானே வந்தா, அதுவும் என் பிறந்த நாள் தானே வந்தா, அதுக்காக ரேவதியை அடிக்கலாமா? நீங்க செஞ்சது சரியான விஷயம். பாக்யராஜ் கைய கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மலரு பாக்யராஜோடைய கைய பிடிச்சு விஷ் பண்ணவோ, என்ன மலரு நீனு, நான் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த விஷயம் மட்டும் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்க? பாக்யராஜ் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஃபார்மாலிட்டிக்காக ஒரு சாரி கேட்டு விடுங்க, ஆனா நீங்க அடிச்சதை அவர் மறக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லி மலரு பாக்யராஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க.